ஹலோ பெட்டல்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம மை பொசசிவ் ஸ்டெப் பிரதர்ஸோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். போன பார்ட்டில் நான் எதோட முடிச்சிருந்தேன்னா, ஒய்யன், ஜிமின், ஹியூன்ஜின் 3 பேரும் அந்த பீச் பார்ட்டிலேருந்து திரும்ப வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்படி வரும்போது ஒய்யன் தூங்கியிருப்பா. ஸோ ஜிமின் அவளை தூக்கிட்டு வந்து அவளோட ரூம்லேயே படுக்க வச்சுருப்பான். அதுக்கப்புறம் அவனும் அவ ரூம்லேயே படுத்து தூங்கியிருப்பான். நான் இதோட தாண்டா முடிச்சிருந்தேன். சரிடா, நம்ம அப்படியே அதுலேருந்தே கன்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளீஸ் வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்கடா. சரிடா, நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படியே மார்னிங் ஆகுது. நீங்கள் அப்படியே பொறுமையாக உங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜிமின் அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு உங்களோட நெக்கில் அவனோட ஃபேஸை வச்சுட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான். அந்த மார்னிங் சன்லைட் அப்படியே அவனோட ஃபேஸில் அடிக்குது. நீங்கள் அப்படியே அந்த சன்லைட்டுக்கு நடுவில் உங்கள் கையை வச்சு அவன் ஃபேஸில் சன்லைட் படாத மாதிரி மறைக்கிறீங்க. அவனை விட்டு லைட்டாக தள்ளி வந்து அவனோட தூக்கத்தை கலைக்காம அவன் ஃபேஸை அப்படியே அட்மையர் பண்ணி பார்க்குறீங்க. இவனை பார்த்தா நேற்று பீச் பார்ட்டியில் பார்த்த அதே ஜிம்மன் யாராவது நம்புவாங்களா? இவன் ராத்திரியில் பார்க்க புறம்போக்கு மாதிரி இருக்கான், பகலில் பார்க்க அப்படியே குழந்த மாதிரி இருக்கான். யார் நம்புவாங்க? நீங்கள் அப்படியே ஜிம்மனை அட்மையர் பண்ணி பார்க்குறீங்க. அண்ட் இன்னும் உங்களோட ஹேண்ட் அந்த சன்லைட்டை மறைச்சிட்டே தான் இருக்குது. அழகாக தூங்குறான். இவனை எழுப்பவும் மனசு வர மாட்டுது. ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் எழுப்பல, கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் இங்கே வந்துடுவாங்க. எழுப்பி தான் ஆகணும். பட் உங்களுக்கு அவனை எழுப்பவும் மனசே வரல. ஸோ நீங்கள் அப்படியே அவன் ஃபேஸே பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் எவ்வளோ நேரம் என் ஃபேஸே பார்த்துட்ருக்க போகிற? ஜிம்மன் அப்படியே பொறுமையாக அவன் ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். புறம்போக்கு, நீ தூங்கலையா? நீ தூங்கிட்டு இருக்கன்னு நான் நினச்சோம். உன் ஃபேஸில் படுற சன்லைட்லாம் மறைச்சுண்டா. ஏன்டா இப்படி இருக்க? ஜிம்மன் அப்படியே சிரிச்சுட்டு உங்கள் நோஸ் கிட்ட வந்து அவனோட நோஸை உங்கள் நோஸில் வச்சு உரசுறான். ஏய், என்னடா பண்ணுற? தள்ளி போ. அதான் ஏஞ்சிட்டல, ரூமுக்கு போக வேண்டியதானே, இன்னும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அதெல்லாம் நீ எதுக்கு சொல்கிற? நான் எப்போ வேணால் போவேன், எப்போ வேணால் வருவேன். அது என் இஷ்டம். நான் இங்கே தான் இருப்பேன். என்ன பண்ணுவேன்? நான் எதுவும் பண்ண மாட்டேன். உன் அப்பாவும் என் அம்மாவும் வருவாங்க, அவங்க பண்ணுவாங்க. ஏய், அதெல்லாம் எதுக்கடி ஞாபகப்படுத்துகிற? இப்போ இருக்கிற மொமெண்ட்டை இப்போவே என்ஜாய் பண்ணிக்கணும். வா வா வா. ஜிம்மன் அப்படியே உங்களோட இடுப்பில் கை வச்சு உங்களை பக்கத்தில் இழுக்கிறான். நீங்களும் அப்படியே அவன் செஸ்ட்டில் மோதி அவனுக்கு க்ளோஸாக படுக்கிறீங்க. ஏன்டா இப்படி இருக்க? சரி, எப்போ இருந்து முடிச்சிட்ருக்கீங்க சார்? அது ஒரு 2-3 hours இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நேரமா? அப்புறம் ஏன்டா எழுந்துக்கல? அப்புறம் இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டு இருந்த? அது நீ சொன்னையும் என் ஃபேஸை பார்த்து என்ன பண்ணிகிட்டு இருந்தியோ அதே தான் நானும் பண்ணிட்டுருந்தேன். நீங்கள் அப்படியே ஷையாக ஸ்மைல் பண்ணிட்டு ஜிம்மினை பார்க்குறீங்க. அவனும் அப்படியே உங்கள் ஃபேஸையே பார்க்குறான். என்ன வெக்கப்படுறியா? ஐயோ ஐயோ. ஜிம்மன், போது நிறுத்துறியா? ஒழுங்காக ஒரு ரூம் கேஞ்சு போ. ஏய், என்னடி துரத்துறதுலேயே குறியா இருக்க? யாருக்காவது வெயிட் பண்ணுறியா என்ன நேற்று பீச் பார்ட்டியில் வேற அவனையாவது பிக்கப் பண்ணிட்டியா என்ன? ஏய் சொல்றி. ஆமாம், அப்படியே பிக்கப் பண்ணிட்டாலும் நேற்று ஃபுல்லாக உன் கூடயும் ஹியூன்ஜின் கூடயும் தாண்டா இருந்தேன். இதில் எங்கே போய் நான் புதுசாக ஒருத்தனை பிக்கப் பண்ணுறது? அதான் அண்ணனும் தம்பியும் வேற எவனையும் பார்க்க கூட வர மாட்டீங்களே, எங்கே போய் பிக்கப் பண்ணுறது? நீங்கள் இப்படி சொன்னோன்னையும் ஜிம்மனோட ஃபேஸ் அப்படியே சீரியஸாக சேஞ்ச் ஆகுது. அவன் அப்படியே உங்கள் இடுப்பை டைட்டாக பிடிச்சி உங்களை இன்னும் கிட்ட இழுக்கிறான். லைக் இப்போ உங்கள் 2 பேர் ஃபேஸ்க்கும் ஒரே ஒரு இன்ச்சு தான் கேப் இருக்குது. நீங்களும் அப்படியே ஜிம்மன் இவ்வளோ டைட்டாக இழுத்தோன்னையும் அவனையே பார்த்துட்ருக்கீங்க. ஏய், என்ன வயன், நீ இதை எப்படி எடுத்துக்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீ வேற அவனையாவது பற்றி பேசும்போது சத்தியமாக எனக்கு எரிச்சலாக இருக்குடி. எனக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரில. வேற அவனையோ விடு, நீ ஹியூன்ஜின் பேரை சொன்னால் கூட எனக்கு எரிச்சலாக தான் இருக்குது. நீ சொல்லக்கூடாது தான், அவன் என் தம்பி தான். இருந்தாலும் ஐ நோ
he feels something towards you too. நீங்கள் அப்படியே கன்ஃபியூஸ்டாக ஜிமின் பேசுகிறத கேட்டுட்ருக்கீங்க. தயவு செஞ்சு உனக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்லாத வயன். எனக்கு தெரியும், உனக்கும் அது தெரியும்னு. He feels something towards you. I know you know that too. ஜிமின், போதும் வயன். எப்படி இருந்தாலும் நீ காரணம் இல்லைன்னா ஒரு எக்ஸ்கியூஸ் தானே சொல்ல போகிற. ஜிமின், ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது கேட்குறியா? நான் எந்த காரணமும் இல்லை எந்த எக்ஸ்கியூஸும் சொல்ல வரல. நான் சொல்ல வந்தது எனக்கு தெரியும்னு தான். சரியா? ஜிமினும் அப்படியே உங்கள் ஃபேஸையே தான் பார்க்குறான். எனக்கு தெரியும், he feels something towards me. அண்ட் அதே மாதிரி அவன் கூட இருக்கும்போது நானும் சேஃபாக ஃபீல் பண்ணுறேன். லைக் அ ஸ்ட்ரேஞ்ச் கனெக்ஷன் மாதிரி. அவன் கூட இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக இருக்குது. எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு ஜென்யூனான ஹாப்பினஸ் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அது நான் யார்கிட்டையும் ஃபீல் பண்ணதில்லை ஜிமன். ஹி மேக்ஸ் மீ ஃபீல் கம்ஃபர்டபுள். எனக்கு அது அவன்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன்கிட்ட நான் நானாக இருக்கேன், அவனும் என் கூட இருக்கும்போது அவனாக இருக்கான்னு எனக்கு தோணுது. அதை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. நீ அவனை நினச்சி பொசசிவாக ஃபீல் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நான் இதை ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, ஹீஸ் யுவர் பிரதர். என்னால் உங்கள் 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் அவன் கூட இருக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுறேன்றது கூட உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதே மற்றவங்களாக இருந்தால் ஐ டோன்ட் கேர்ன்ற மாதிரி நடந்திருப்பேன். ஜிம்மன் அப்படியே உங்கள் ஃபேஸையே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ நான் அவன் கூட இருக்கும்போது ஜெலஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள் வித் தம், அவ்வளோதான். இதை வேறு மாதிரி நான் டிஸ்கிரைப் பண்ண விரும்பலை. சரி வயன், நீ வேணால் அப்படி ஃபீல் பண்ணலாம். ஆனால் அவனும் உன்கிட்ட இதே மாதிரி தான் ஃபீல் பண்ணணுன்னு எந்த அவசியமும் இல்லைல்ல. அவன் டிஃப்ரெண்ட்டாக கூட ஃபீல் பண்ணலாம், அதை நம்மளால் சொல்ல முடியாதுல்ல. சரி ஜிம்மன், எனக்கு புரியுது. ஓகே ஃபைன். இப்போ என்ன அதுக்கு என்ன தான் பண்ண சொல்கிற? இல்லை வயன், உனக்கு புரியல. நீ எதுவும் பண்ணணும்னு நான் சொல்லலை. சரி விடு, இதை பற்றி பேசினா தேவையில்லாமல் ஆர்கியூ தான் பண்ணணும். எனக்கு உன் கூட ஆர்கியூ பண்ணுறது பிடிக்கல. எனக்கு உன் கூட இப்படியே இருக்கணும், அவ்வளோதான். நீ வா. ஜிம்மன் அப்படியே உங்களை இழுத்து உங்கள் ஃபேஸை அவனோட செஸ்ட்டோடு வச்சு அணைச்சிக்கிறான். நீங்களும் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. இதே மாதிரி இப்படியே எந்த சண்டையும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக நானா உன் கூடவே இருக்கணும், அவ்வளோதான். எனக்கு அதுவே போதும். நடுவில் எவனும் வராமல் இருந்தா சரி. நீங்கள் அவனை ஹக் பண்ணிகிட்டே ஸ்மைல் பண்ணுறீங்க. எவனுன்னா என்ன, உன் அப்பாவையும் சேர்த்தா சொல்கிற? முக்கியமாக அவனை தான் சொல்கிறேன். அவனை தான் சொல்கிறேன். மற்றவனை கூட நான் செகண்டாக தான் எடுத்துப்பேன். எங்கள் அப்பா இருக்கானே, இப்படி ஒரு பொண்ணை எனக்கு ஸ்டெப் சிஸ்டர்னு கூப்பிட்டு வந்ததே அவன் தானே. அவனை தான் மிதிக்கணும். என்ன பண்ணுறது? ஜிம்மன், புறம்போக்கு மாதிரி பேசாத ஜிம்மன். ஹீஸ் யுவர் டேட், ஹீஸ் மை டேட் டூ. ஸோ ஷட் அப், ஓகே? அப்பா, ஆமாம், உடனே டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸாக மாறிடாதீங்க, சரியா? நீங்கள் அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிட்டு ஜிம்மனை பார்த்து ஒரு மாதிரி ஃபேக்காக மறைக்கிறீங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கான். அவனோட கையை எடுத்துகிட்டு வந்து உங்கள் நோஸில் டேப் பண்ணுறான். நீங்கள் ஒரு மாதிரி க்யூட்டாக கெஸ்டர் பண்ணுறீங்க. ஏய், இது மாதிரி க்யூட்டெல்லாம் பண்ணாத, என்ன? அப்படியே கடிச்சிருவேன். இதுக்கப்புறம் தொட மாட்டேன். அதான் தெரிதே, மூஞ்ச பார்த்தாலே தெரிதே, பொறுக்கின்னு புறம்போக்குன்னு. அதான் எழுதி ஒட்டியிருக்கேன். ஓ, அப்படிங்களா மேடம்? எழுதி ஒட்டியிருக்கா? எங்கே ஒட்டியிருக்கு? இங்கே காட்டுங்க. தோ இங்கே. நீங்கள் அப்படியே ஜிம்மனோட ஃபேஸ் ஃபுல்லாக பாயிண்ட் பண்ணுறீங்க. அப்படியே 2 பேரும் சிரிச்சிட்டு அவ்வளோ ஹாப்பியாக ஒருத்தர் ஹக் பண்ணிவிட்டு
நீங்களா இருக்கீங்க 2 பேரும். அப்ப கரெக்ட்டா ஜிம்மின்க்கு ஒருத்தர்கிட்டேருந்து கால் வருது. அந்த சவுண்ட் கேட்டு தான் 2 பேரும் அப்படியே ரியாலிட்டிக்கே வரீங்க. அவன் பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுக்குறான். பட் அந்த காலர் ஐடிய பார்த்தோனையும், அவன் அப்படியே ஃபோன ஆஃப் பண்ணி, திரும்ப அவன் பாக்கெட்ல வைக்கிறான். நீங்க அப்படியே கன்ஃப்யூஸ்டா அவன பார்க்குறீங்க. என்னாச்சு ஜிம்மன்? எடுத்து பேசு பரவால்ல. இல்ல. நான் இது ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கால் இல்ல. நான் அப்புறமா பேசிக்கிறேன். பட் திரும்ப அந்த நம்பர்லேருந்து கன்டினியூஸா கால் வந்துட்டே இருக்கு. ஜிமின் ஒரு இடத்துக்கு கடுப்பாகி ஃபோன் எடுத்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ண வரான். பட் நீங்கள் அதுக்குள்ளே அவன் கையிலேருந்து அந்த ஃபோனை பிடுங்குறீங்க. ஜிமின் எடுத்து பேசு ஜிமின். இப்படி கட் பண்ணிக்கிட்டே இருந்தாலோ இல்லை ஆஃப் பண்ணி வச்சாலும் அவங்க கூப்பிட்டுட்டே தான் இருக்க போகிறாங்க. எடுத்து பேசு. நீங்கள் அப்படியே ஃபோனை பிடுங்கி அந்த காலர் ஐடியை பார்க்குறீங்க. அந்த நம்பர் பேபி டால்னு சேவ் பண்ணியிருக்கு. நீங்கள் அப்படியே கன்ஃபியூஸ்டாக அதை பார்த்துட்டு ஜிம்மினை பார்க்குறீங்க. நான் தான் சொன்னல வயன், இது ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான கால் இல்லைன்னு. கொடு. இப்போ ஒன்றும் பேசணும்னு அவசியம் இல்லை. பட் என்னன்னு தெரியல, உங்களுக்கு அவன் பேசுகிறதுலே ஒரு மாதிரி நர்வஸ்னஸ் தெரியுது. ஸோ நீங்கள் அப்படியே டக்குன்னு அந்த கால் அட்டன் பண்ணுறீங்க. ஆப்போசிட் சைடில் இருந்து, பேபி ஏன்டா கால் அட்டன் பண்ணவே மாட்ற? வீட்டுக்கு போயிட்டியா இல்லையா? நேற்று நைட் என்ன சொன்னேன்? நம்ம 2 பேரும் திரும்ப அப்படி இருக்கலாம் தானே சொன்னேன். என்ன ஜிம்மன் அதுக்குள்ளே மறந்துட்டியா? சரி இப்போ எங்கே இருக்க சொல்ல, நானே வரேன். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஜிம்மன். எனக்கு திரும்ப உன் கூட அந்த மாதிரி இருக்கணும்டா. நீயும் ஆசைப்பட்டு தானே என்கிட்ட கேட்ட. வா ஜிம்மன். ஹலோ ஜிம்மன். நீங்கள் டக்குன்னு காலை கட் பண்ணிடுறீங்க. கட் பண்ணிவிட்டு ஃபோன் அப்படியே பெட்லேயே போட்டு நீங்கள் எழுந்து நிற்கிறீங்க. ஜிம்மனும் ஃபாஸ்ட்டாக அப்படியே ஃபோன் எடுத்து அவனோட பேக்கெட்டில் வச்சுட்டு அவனும் எழுந்து நிற்கிறான். நீங்கள் எதுவுமே பேசலை. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக கீழேயே பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மன் அப்படியே உங்ககிட்ட வரான். பட் நீங்கள் அதுக்குள்ளே உங்கள் கையை நடுவில் வச்சு அவனை ஸ்டாப் பண்ணுறீங்க. ஜிம்மன், ஐம் கூல். எனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ நான் 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 குளிக்க போகணும். நீ நீ உன் ரூமுக்கு கிளம்புறியா? ஏ வயன், அது ஜிம்மன், நான் உன்னை வெளியே போன்னு சொன்னேன். வெளியே போறியா? ஏ வயன், இங்கே பாரு வயன், என்னை எக்ஸ்பிளைன் பண்ண விடு. எக்ஸ்பிளைன் பண்ண விடாமல் நீயும் ஒன்று புரிஞ்சுக்காதடி. பட் நீங்கள் ஜிம்மன் ஃபேஸை கூட பார்க்கல. நீங்கள் கீழே தான் பார்த்துட்ருக்கீங்க. அவன் ஃபேஸை பார்க்கக்கூடாதுன்னு இல்லை, உங்களால் பார்க்க முடியல, அதுதான் உண்மை. வயன், ஃபஸ்ட்டு என்னை ஃபேஸ் பண்ணுவேன். ஏன் இந்த மாதிரி எது நடந்தாலும் இப்படி பிஹேவ் பண்ணுற? என்கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் எதுவும் கேட்க மாட்டுற? நீயா ஒன்று ஏண்டி புரிஞ்சுக்கிற? என்கிட்ட கேளு வயன், என்கிட்ட சண்டை போடு. நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வயன். கொஞ்சம் கொஞ்சம் என் சைடையும் பாரு. ஜிம்மன், எனக்கு எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் தேவையில்லை. நீ இப்போ வெளியே போறியா? இல்லை இல்லைண்ணா இல்லைண்ணா என்ன? புரியல வயன், என்ன சொல்ல வர? இல்லைண்ணா என்ன? நீங்கள் இப்போ தான் அப்படியே பொறுமையாக நிமிர்ந்து ஜிம்மனை பார்க்குறீங்க. உங்கள் ஃபேஸில் எந்த எக்ஸ்ப்ரெஷனும் இல்லை, அப்படியே ரொம்ப பிளாங்காக இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்த அந்த ஸ்வீட்டான, ரொமான்டிக்கான, க்யூட்டான ஒயன் இப்போ இல்லை. உங்கள் ஃபேஸில் வெறும் பிளாங்க் அண்ட் சீரியஸ்னஸ் மட்டும்தான் தெரியுது. என் வாயால் அதை சொல்ல வைக்காத. வெளியே போ. வெளியே போடா. முடியாது முடியாது வயன். ஜிம்மன் அப்படியே ஃபாஸ்ட்டாக உங்கள் கிட்ட வரான். அவன் அப்படியே உங்கள் நெக்கை டைட்டாக பிடிச்சி உங்களை அவன் கிட்ட இழுக்கிறான். ஜிம்மன், என்னை விடு ஜிம்மன். ஜிம்மன், என்னை விடுன்னு சொன்னேன். என்னை விடு ஜிம்மன். என்னை விடுறா. என்னை விடு ஜிம்மன். நீங்கள் அப்படியே ஜிம்மனோட செஸ்ட்டில் அடிச்சுட்டே இருக்கீங்க. லைக் நீங்கள் அவனோட ஹோல்லேருந்து வெளியே வரதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க ஆக்சுவலி. உங்களால் அவனை தள்ளி விடவும் முடியல. அவன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக உங்களை பிடிச்சி உங்களை கிட்ட இழுத்துக்கிட்டு இருக்கான். என்னை விடு ஜிம்மன். என்னை விடு. என்னை மரியாதையை விட்டுரு ஜிம்மன். என்னை விடு ஜிம்மன். ஜிம்மன், என்னை விடுறா. முடியாது வயன், முடியாது. வயன், ஸ்ட்ரகிள் பண்ணுறது நிறுத்து. வயன், வயன் என்னை பாரு. வயன், வயன் என்னை பாரு வயன். வயன், என்னை பாரு வயன்.
ஜிம்மன் அப்படியே அவனோட 2 கையும் வச்சு உங்கள் ஃபேஸை டைட்டாக ஹோல்ட் பண்ணி உங்களை அவனை பார்க்க வைக்கிறான். பட் நீங்கள் அவனை பார்க்கவே மாட்றீங்க. ஒன்று உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க, இல்லைன்னா வேறு சைடு திரும்ப ட்ரை பண்ணுறீங்க. நீங்கள் அவனை பார்க்கவே மாட்றீங்க. ஒயன் ஒயன் என்னை பாரு ஒயன். ஏய் ப்ளீஸ் டி என்னை பாரு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒயன். ஒயன் அவனுக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு தெரியல. அவன் அப்படியே அவன் கண்ட்ரோலே மீறி உங்களை இழுத்து வச்சு நல்லா ஒரு மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு செம்ம கோவம் வருது. நீங்கள் அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருக்கீங்க. நீங்கள் அப்படியே ஃபாஸ்ட்டாக உங்கள் ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவனை வேகமாக தள்ளி விடுறீங்க. தள்ளி விட்டது மட்டும் இல்லாமல் அவனை ஒரு மாதிரி ஹார்டாக ஸ்லாப் பண்ணுறீங்க. அவ்வளோதான். ஜிம்மன் அப்படியே சைலண்ட் ஆகிட்டான். அவன் எதுவுமே பேசவே இல்லை. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு ரியலைஸ் பண்ணி தான் ஒரு மாதிரி பயத்தோட நர்வஸாக அவனை பார்க்குறீங்க. பட் அவன் உங்களை நிமிர்ந்து கூட பார்க்கல. அவன் அப்படியே கீழே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜிம்மன் அது 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 வந்து ஜிம்மன் அப்படியே பொறுமையாக நிமிர்ந்து உங்களை பார்க்குறான். பட் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்த அந்த ஜிம்மன் இது இல்லை. அவனோட ஃபேஸே ஒரு மாதிரி பிளாங்காக இருக்குது. நீங்கள் எவ்வளோ நேரம் பார்த்த ஜிம்மன் இது இல்லை. அவன் அப்படியே ஒரு மாதிரி டார்க் ஐஸோட உங்கள் ஐஸ் அப்படியே டீப்பாக பார்க்குறான். லைக் உங்கள் ஐஸ் வழியாக உங்கள் சோலே அவன் பார்க்குற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸ் ஆகுது. நீங்கள் உங்களே அறியாமல் ஒரு மாதிரி நர்வஸாக 2 ஸ்டெப் பின்னாடி போகிறீங்க. பட் ஜிம்மன் அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். அவன் ஃபேஸில் எந்த எக்ஸ்ப்ரெஷனும் இல்லை இது வரைக்குமே. ஜிம்மன் அது அது நான் நான் வேணும்னு நடிக்கல ஜிம்மன். அது 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 வந்து ஜிம்மன் அப்படியே அவன் பேண்டேஜ் போட்டிருக்கிற அவனோட கையை நல்லா டைட்டாக முறுக்குறான். நீங்கள் அதை பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்காம இப்படிலாம் பண்ணுறது. ஜிம்மன் ஐம் சாரி ஜிம்மன். அது ஏதோ ஏதோ ஒரு ஜிம்மன் அப்போ கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஹியூன்சன் உள்ளே வரான். ஒயன் நீங்கள் ஃபாஸ்ட்டாக திரும்பி ஹியூன்சனை பார்க்குறீங்க. அவன் அப்படியே டோர்கிட்டே ஸ்டாப் ஆகி நிற்கிறான். பிகாஸ் அவனுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஏன்னா ஜிம்மன் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கான். அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டு அப்போ தான் ஜிம்மனை பார்க்குறான். பட் ஜிம்மனோட ஃபேஸை பார்த்தோன்னையும் அவன் ஃபேஸே சேஞ்ச் ஆகுது. அவன் ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கும் ஜிம்மனுக்கும் நடுவில் நிற்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஹியூன்சனை பார்க்குறீங்க. ஹியூன்சன் என்ன பண்ணுற? ஹியூன்சன் அப்படியே ஜிம்மனுக்கு நீங்கள் தெரியாத மாதிரி உங்களை மறைச்சிட்டு ஜிம்மனை பார்க்குறான். ஜிம்மன் என்ன பண்ணுற ஜிம்மன்? இங்கேருந்து கிளம்பு. ஹியூன்சன் ஒயன் நீ இரு, நான் பேசிக்கிறேன். ஹியூன்சன் அப்படியே ஜிம்மனோட செஸ்டில் அவனோட கையை வச்சு ஜிம்மன் அப்படியே ஒரு மாதிரி தள்ளுறான் பின்னாடி. பட் ஜிம்மன் ஒரு இன்ச்சு கூட நகரல. அவனோட ஐஸ் உங்களை விட்டு நகரவும் இல்லை. அவன் அப்படியே உங்களையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் ஹியூன்சனை ஒரு பொருட்டாக கூட மதிக்கல. பட் ஜிம்மனோட ஃபேஸை பார்த்தா ஹியூன்சனுக்கு நல்லாவே புரியுது இங்கே எதுவும் நடந்திருக்குன்னு. ஜிம்மன் ஜிம்மன் கிளம்பு ஜிம்மன். ஜிம்மன் இங்கேருந்து கிளம்புடா. ஹியூன்சன் என்ன ஆச்சு ஹியூன்சன்? ஒயன் உனக்கு தெரியாது ஒயன், நீ அமைதியாக இரு. ஜிம்மன் மரியாதையாக நீ இங்கேருந்து கிளம்புறியா இல்லையா? பட் ஜிம்மன் காதில் கூட வாங்கல. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி இதை கன்ஃபியூஸ்டாகவும் அப்படியே நர்வஸாகவும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னு தெரியல, உங்களாலையும் ஜிம்மன் மேலேருந்து உங்கள் ஐஸை எடுக்கவே முடியல. அவன் ஒரு மாதிரி ரொம்ப பிளாங்காக இருக்கான். சுத்தமாக எந்த இமோஷனும் இல்லை. ஹியூன்சன் அப்படியே ஃபாஸ்ட்டாக உங்களை பார்த்து திரும்புகிறான். பட் நீங்கள் ஜிம்மனை பார்த்துக்கிட்டு இருக்கிறத அவன் பார்க்குறான். ஸோ உங்கள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணி அவனை பார்க்க வைக்கிறான். ஜிம்மன் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ஒயன் அவனை பார்க்காத, என்னை பாரு. ஒயன் நீங்களும் அப்படியே ஹியூன்சனை பார்க்குறீங்க. இங்கே பாரு, அவன் எதுவும் பண்ண மாட்டான். ஒயன் அவன் எதுவும் பண்ண மாட்டான். நான் பண்ணவும் விட மாட்டேன், புரியுதா? இங்கே இங்கே என்ன நடந்துச்சு? எதையும் மறைக்காமல் சொல்லு. என்னாச்சு ஒயன்? அவனை நீ ஏதாவது
பண்ணியா என்ன? நீங்க ஒரு மாரி கன்ஃப்யூஸ்டா ஹியூஞ்சன பார்க்குறீங்க. உங்க ஃபேஸ்ல இருக்கிற கன்ஃப்யூஷன ஹியூஞ்சனும் பார்க்குறான். சரி, சரி விடு. நீ எதுவும் சொல்ல வேணாம். இங்க பாரு. அவன் உன்ன எதுவும் பண்ண மாட்டான். உன்னை எதுவும் பண்றதுக்கு நான் விடவும் மாட்டேன். புரியுதா? ஹியூஞ்சன் அப்படியே பொறுமையா உங்க ஃபேஸ் கிட்ட வந்து உங்களோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றான். பட் உங்களுக்கு ரொம்ப கன்ஃப்யூஸ்டா இருக்கு. ஒண்ணுமே புரியல. நீங்க அப்படியே ஸ்டாச்சு மாரி நின்னுகிட்டு இருக்கீங்க. இங்க ஜிம்மனுக்கு செம்ம காண்டாவுது. அவன் அப்படியே அவனோட பேண்டேஜ் கைய இன்னும் ஃபோர்ஸா முறுக்குறான். அவனோட பேண்டேஜ்ல இருந்து பிளட்டே வர ஆரம்பிக்குது. நீங்களும் ஜிம்மன தான் பார்க்குறீங்க. அப்பதான் அவன் கையையும் நோட் பண்றீங்க. அவனோட பேண்டேஜ தாண்டியும் பிளட் வந்துகிட்டு இருக்கிறத நீங்க பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. உங்க ஐஸ்லாம் அப்படியே டியர்ஸால ஃபில் ஆகுது. ஹியூஞ்சன் அப்படியே உங்க ஃபேஸ பார்க்குறான். உங்க கண்ணு கலங்கி இருக்கிறதையும் பார்க்குறான். வயன், வயன். என்னாச்சுடி? எதுக்கு அலற? ஏய், அவன் அவன் எதுவும் பண்ண மாட்டான்டி. வயன், இங்க பாரு வயன். என்ன பாரு வயன். ஹியூஞ்சன் அப்படியே திரும்ப உங்கள அவன பார்க்க வைக்கிறான். பட் நீங்க பார்க்கவே மாட்றீங்க. ஹியூஞ்சனுக்கு இதுக்கு மேல என்ன பண்றதுன்னே தெரியல. அவன் அப்படியே உங்களையே பார்த்துட்டு, ஜிமன், மரியாதையா வெளியே போயிடு ஜிமன். இங்க வேற ஏதாவது நடக்கிறதுக்குள்ள ஒழுங்கா வெளியே போயிடு. ஜிம்மனோட பேண்டேஜ்லேருந்து அப்படியே ரத்தம் கீழே சொட்டுது. அவனாலையும் அதுக்கு மேலே அங்கே நிற்க முடியல. அவன் அங்கே நின்னா தேவையில்லாமல் ஏதாவது பண்ணிடுவான்னு அவனுக்கு தெரியும். ஸோ அப்படியே உங்களையே பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே பிளாங்கா திரும்பி கூட பார்க்காம கிளம்புறான். இங்கே ஜிம்மன் போனதும் உங்கள் ஐஸில் இருந்து தன்னை போல் டியர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது கண்டினியூஸாக. நீங்கள் ஏன் அலறீங்கன்னு உங்களுக்கே புரியல. பட் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே ஹியூஞ்சனும் நீங்கள் அலறத பார்க்குறான். அவனுக்கும் ஒரு மாதிரி இருக்கு. ஏய் வயன், வயன், இங்க பாரு வயன். எதுக்குடி அலற? வயன், பாரு. அவன் அப்படியே உங்களை இழுத்து வச்சு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். உங்கள் டியர்ஸ் எல்லாம் அப்படியே அவனோட ஷர்ட்டில் பட்டு அவன் ஷர்ட் ஃபுல்லாக வெட் ஆகுது. அவன் அப்படியே உங்களை இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறான். லைக் அவன் இப்போ உங்களை விட்டா நீங்கள் எப்போவுமே அவனுக்கு இல்லைன்ற மாதிரி உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஏய் வயன், அழாதடி. இங்க பாரு, அழாத வயன். இங்க பாரு, நான் இப்போ உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன். யாரையும் உன்னை ஹர்ட் பண்ண விட மாட்டேன். நானும் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் எவனாலையும், அது எவனா இருக்கட்டும், உன்னை ஹர்ட் பண்ண விட மாட்டேன். அழாத வயன். அவன் அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவன் ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறான். இங்கே நீங்கள் அப்படியே உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவனோட செஸ்ட்டில் தலையை வச்சு நல்லா அலறீங்க. பட் இப்போ உங்கள் மைண்டில் இருக்கிற ஒரே விஷயம் ஜிம்மன் தான். ஜிம்மன், ஜிம்மன், ஜிம்மன். அவனை நீங்கள் ஹர்ட் பண்ணிட்டீங்க. அவனை நீங்கள் அடிச்சிட்டீங்க. அவனோட ஃபேஸ் ஒரு மாதிரி மாறினது. இதெல்லாம் மட்டும்தான் உங்கள் மைண்ட்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களால் வேறு எது மேலேயும் ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. ஓகே பெட்டில்ஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த பார்ட் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். சரிடா, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் காய்ஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ.